அல்ஜு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப். எதுக்கு? லவ் பண்ணுறதுக்கு தான். இதில் நிறைய கீ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நிஜமாவே இது என்னோட பர்சனல் ஃபேவரட். நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆப். இதில் நம்ம நேமை நாம் பர்சனலைஸ் பண்ணிக்கலாம், நம்ம பிக்சர் செட் பண்ணிக்கலாம், எப்போ இருந்து ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணிக்கலாம், அண்ட் சேர்ந்து டாஸ்க் கூட பண்ணலாம். அண்ட் இந்த ஆப் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்தும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னா, நிறைய ஐடியாஸ் கொடுக்கும். நமக்கு தெரியாத நிறைய ஐடியாஸ் இந்த ஆப் கொடுக்கும். நம்ம 2 பேருக்குமே டாஸ்க் கொடுக்கும். அந்த டாஸ்க் என்னென்னு ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அதை அப்போ செய்யலாம், இல்லை சேஃப் ஃபார் லேட்டருக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த ஆப்பில். கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நாள் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். 2 years 3 years அப்படிலாம் சொல்லும்போது ஒரு குட்டி நம்பரில் முடிஞ்சிடும் இல்லை? அதுவே ஒரு மைல் ஸ்டோனாக 1000 நாள் ஒன்றா இருந்தோம், 100 நாள் ஒன்றா இருந்தோம், 2000 days ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும்ல. ஆக்சுவலி எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. அதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர். செக். செகண்ட் ஒன், மொமெண்ட்ஸ் டைம்லைன். எவ்வளவோ மொமெண்ட்ஸ் நம்ம கப்பலாக இருக்கும்போது செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் எப்படின்னா, நான் லெட்டர்ஸ் எழுதி வச்சுப்பேன், நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். அண்ட் இந்த ஆப் ஒரு சூப்பர் ஃபைன். ஏன்னா அது எல்லாத்தையுமே ஒன்றா கொண்டு வர முடியும் இல்லையா? நானே இனிமேல் தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி டைப் பண்ணுவோம். பட் இது ரொம்ப சூப்பர்பான, வாட் டு சே, இட்ஸ் அ சூப்பர் திங் டு ரெக்கார்ட் யுவர் மொமெண்ட்ஸ். ஏன்னா நான் பெருசாக லைஃப்பில் நினைக்கிறதே லவ் அண்ட் த மூமெண்ட்ஸ் வி கிரியேட் இன் அ ரிலேஷன்ஷிப். லைஃப்லேயே அதுதான் பெருசு இல்லை, எவ்வளோ பேரை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது. யா, மூமெண்ட்ஸ் டைம்லைன் க்ரியேட் பண்ண முடியும். இதில் நீங்கள் டைட்டில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம், இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் ரெக்கார்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா? ஆனிவர்சரி ரிமைண்டர்ஸ். ஆனிவர்சரி அப்படிங்கிறது வெட்டிங் ஆனிவர்சரி மட்டும் கிடையாது. சில கப்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் எப்போ ப்ரப்போஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அப்படி இப்படின்லாம் ஆனிவர்சரி வச்சுருப்பாங்க. எனக்கே ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆனிவர்சரி இருக்குது அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி இருக்குது. ஸோ யா, நிறைய கைண்ட் ஆஃப் ஆனிவர்சரிஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் யூஸ் ஆகும். நம்ம மைண்ட்லேயே அது இருக்கணும் கண்டிப்பாக, பட் ரிமைண்டர்ஸ் நமக்கு தேவை தானே இந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் வேர்ல்டில். அப்புறம் அட்வென்ச்சர்ஸ். அட்வென்ச்சரில் அது ரிலேஷன்ஷிப் உண்டா? ஒரு 90s மூவியில் சொல்கிற மாதிரி, யூத் லைஃப்பில் அட்வென்ச்சர் இல்லைன்னா த்ரில்லே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மூவி பேர் ஞாபகம் இல்லை, சக்தி நடிச்சிருப்பாரு, பிக் பாஸ் சக்தி ஐ சப்போஸ். யா, அது அட்வென்ச்சர்லாம் பண்ணணும்ல. ஒரு கப்பலாக இருந்தால் ஸ்னீக் பீக் பண்ணணும், வெளியே ஊர் சுற்றணும், ட்ராவல் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் இந்த ஆப் சொல்லும் பொழுது இது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், என்ன இந்த ஆப் சொல்கிறது அப்படின்னு நம்ம நினைக்காம நமக்கு ஐடியா கொடுக்குதில்ல அப்படிங்கிறது யோசிச்சா ஒரு பாசிட்டிவ் சைடில் பார்க்கலாம். அண்ட் ஆப் ஷேரிங், இதில் பியூட்டியே இதுதான். ஆப்புன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பர்சனலைஸாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் வேறு, அவங்களோடது வேறு, வாட்ஸ்அப் வேறு, யூடியூப் கூட வேறு தான். ஆனால் இந்த ஆப் நம்ம 2 பேருமே சேர்ந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹைலைட்டே அதுதான். கப்பல் ஆப்ஸ்லாம் அப்படி தானே இருக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு கோட் கொடுப்பாங்க, அந்த கோடை ஷேர் பண்ணிவிட்டு 2 பேருமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. டார்க் மோட் இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எந்த ஈவெண்ட் எப்பப்போ நடக்கணும் அப்படிங்கிறது. ஹோம் ஸ்க்ரீனில் கூட நீங்கள் விஜிட்டாக வச்சுக்கலாம். அண்ட் எனக்கு ஃப்ரீ வெர்ஷன் பற்றி மட்டும்தான் தெரியும். நான் இன்னும் பே பண்ணி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணல. இஃப் சப்போஸ் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஷுர் I'll post a video about that. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க கைஸ். இது சின்ன தலைவாக இருந்தாலும் இட்ஸ் அ கியூட் திங் டு செரிஷ் லவ் அண்ட் இட்ஸ் மெமரிஸ். யா, ஹாப்பி வேலண்டைன் வீக். மைல்ஸ்டோன் ட்ராக்கிங். நீங்கள் எவ்வளோ நாள் ஒன்றா இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது மைல்ஸ்டோன் ட்ராக்கிங். அப்புறம் பர்சனலைஸ் டைம்லைன், என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டேட்டில் எங்கெங்கே போயிருக்கீங்க, இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்க முடியும். தேர்ட், ஆனிவர்சரி ரிமைண்டர்ஸ். என்னென்னைக்கு உங்கள் ஆனிவர்சரி வருது, எப்பப்போலாம் அதை செலிப்ரேட் பண்ணும், அந்த மாதிரியான விஷயங்களை இது ரிமைண்ட் பண்ணும். அட்வென்ச்சர் அண்ட் டேட் ஐடியாஸ். பயங்கரமாக ஐடியா கொடுக்கும் இந்த ஆப். டேட் அப்படிங்கிறது நம்மளாம் வெளியில் போகிறது தான், பட் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கப்பிள் ஃபீச்சர்ஸ். 2 பேரும் சேர்ந்து யூஸ் பண்ணுறப்போ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்பாக இருக்கும். அப்புறம் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ். எல்லாம் உங்களுக்கு தீம் வேணும், எப்படி இந்த ஆப் இருக்கணும், எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
பட் கண்டிப்பாக அதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இந்த ஆப்பில் நிறைய ப்ரைவசி இருக்கும். அண்ட் பி அண்ட் ஜூ ஃபார் எவர் இந்த லேவ் தான் என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. எனக்கு பர்சனலாக ஹிட் ஆனதுனால தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எப்போ எங்கே வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப் எங்கே க்யூரேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்க ஒரு சிட்டியில் க்யூரேட் பண்ணது. அதுக்கப்புறம் ஃபைனல் தாட்ஸ் அண்ட் ஒய் கப்புள் ஷுட் ட்ரை. எதுக்காக கப்புள்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். சில கப்பல் நிறைய ஊர் சுற்றுவாங்க, சில கப்பல் வீட்லேயே இருப்பாங்க, ஒரு சில கப்பல் ஒழுங்காக பேசிக்க கூட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் அதை என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக இந்த ஆப் எனக்கு பட்டுச்சு. அண்ட் அதனால தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். ஓப்பன் பண்ண உடனே என்கிட்ட சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுச்சு. எப்போ இருந்து நீங்கள் ஒன்றா இருக்கீங்க, எந்த மூமெண்ட் உனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மூமெண்ட்டை நீ எப்படி டிஸ்கிரைப் பண்ண விரும்புகிற, அதுக்கு என்ன பிக்சர் நீ வைக்க விரும்புகிற, இப்படி எல்லாமே கேட்டுச்சு. எல்லாமே கொடுத்ததும் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் நேம், நம்ம பர்சனலைஸ் நேமை நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோட்டோஸ் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம ஃபோட்டோவே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சேஃப்டிக்காக ஏதாவது ஒரு அனிமேட்டட் இல்லஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பிக் வச்சுக்கலாம். நமக்கு பிடிச்சது தானே என்றதுட்டே வேண்டாம் இல்லை மெமரிஸ் யாருமே அழிக்கணும்னு நினைக்க மாட்டோமே. ஓகே, அது ஏன் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ எம் கெட்டிங் எமோஷனல், பட் இட்ஸ் ஆல் ரைட். டெலீட் ஆப்ஷன் இருக்குது. வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா மொத்தமாக டெலீட்டும் பண்ணிடலாம். Your little love guru. Bye bye.